தினம் தினம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன சாப்பிட்றோங்கிறதுல ஒரு அக்கறையோடு தான் இருக்கும். அது ஒரு காலை பானமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், சிற்றுண்டியாக இருக்கலாம். எத்தனை விதமான குப்பை சிற்றுண்டிகள் நம்ம சுற்றி சுற்றி விழுந்துட்டு இருக்கு. எவ்வளவு நாள் நாங்கள் கத்தியிருப்போம். நான் என்னுடைய 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின 6ஆம் திணை புத்தகத்தில் இந்த பஞ்சு மிட்டாய் வேண்டான்னு எழுதியிருக்கேன். பிடிச்சாங்க பாண்டிச்சேரியில் மெரினா கடற்கரையிலலாம் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு அதில் புற்றுநோய்க்கான காரணிகள் இருப்பதை உணவியல் அதிகாரிகள் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. இன்னும் எத்தனை உலாவி கொண்டிருக்கிறது, எத்தனை இடங்கள் இன்னைக்கும் நம்ம வெளியே போனால் சிற்றுண்டிகள் என்கிற விஷயத்தில் எவ்வளவு அவசியம் இல்லாத நிறமிச்சத்துக்கள், பாதுகாப்பிகள் என்ற பெயரில் சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள், புது புது வடிவங்கள் கொண்டு வருகிறேன் என்று சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள், அதெல்லாம் நமக்கு தேவையா? எதுக்கு அவையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு ஏன் அவசியம்? ஐஸ்கிரீம் நானும் சாப்பிட்ருக்கேன். சின்ன பிள்ளையில நாங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் எங்கள் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க. எங்கள் வீட்டு பாரமவுண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி உண்டு, இப்போ இருக்கான்னு தெரில. எங்கள் தெருவில் ஒரு வண்டியில் விற்றுட்டு வருவாங்க. கப்பைஸ், பாலைஸ் அப்படின்னு விற்றுட்டு வருவாங்க. கப்பைஸ் பணக்காரர்களுக்கானது, அது 50 காசு. பாலைஸ் மட்டும் 10 காசு. மாதத்துக்கு ஒரு நாள் எங்கள் அப்பா எனக்கு பாலைஸ் வாங்கி தருவாங்க, எனக்கும் என் தங்கச்சிக்கும். அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆவலோடு காத்திருப்போம். அந்த பாலைஸ் எடுத்து சாப்பிடுவோம். அது மன மகிழ்ச்சி இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளவு ஐஸ்கிரீம் இருக்குது இன்றைக்கி சந்தையில். ஒரு விஷயம் தெரியுமா, அந்த வெளியில் விற்கிற அந்த அவையெல்லாம் ஐஸ்கிரீமே கிடையாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? எவ்வளோ வெளிநாட்டு படங்களோட இப்படிலாம் ஐஸ்கிரீம் கடை எங்கள் ஊரில் கூட நிறையா இருக்குது நீங்கள் சொல்லலாம். போய் ஒரே ஒரு தடவை அந்த ஐஸ்கிரீமுடைய கவரை பிரித்து பாரு. அவன் ஐஸ்கிரீம்னு போட்டிருக்க மாட்டான், ஃப்ரோசன் டெசர்ட். அதுதான் அதுக்கு கொடுத்துருக்க சொல். ஐஸ்கிரீம் அப்படின்னா பாலும் க்ரீமும் சேர்ந்து செய்கிறது ஐஸ்கிரீம். இவங்க விற்கிறதுக்கு பேர் ஃப்ரோசன் டெசர்ட். ஏன் அந்த பேர் தெரியுமா? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீ ஐஸ்கிரீம்னு விற்கக்கூடாது அப்படின்னா அன்றைக்கி பல பன்னாட்டு நிறுவனங்கள் விற்பனை செய்யக்கூடிய 200 ரூபா, 400 ரூபா, 50 ரூபா, 100 ரூபான்னு விற்கக்கூடிய அத்தனை இதற்கும் பேர் ஃப்ரோசன் டெசர்ட். அந்த ஃப்ரோசன் டெசர்ட்டை போய் கூகுள் பண்ணி பாருங்கள், எவ்வளவு கெமிக்கல் அதில் சேர்க்குறாங்க. அது வாயில் கரையிறதுக்கு, உடையிறதுக்கு, நிறம் கொடுப்பதுக்கு, வடிவம் வருவதற்கு, அது மேலே நட்ஸு ஒட்டுறதுக்கு, எல்லாத்துக்கும் ரசாயனங்கள் இருக்குது. தேவையா அதெல்லாம்? அப்படியான ஒரு விஷயங்கள்னால தான் நாம் கொண்டாடணுமா? அதை நடு இரவில் பின்னிரவில் போய் சாப்பிட்டு வரணுமா? கல்யாண இதுக்கப்புறம் 11 மணிக்கு அவ்வளோ சிறப்பான உணவு சாப்பிட்டு ராத்திரி 11 மணிக்கு அந்த குழந்தை அதை சாப்பிடணுமா? யோசிச்சு பார்க்கணும். சிற்றுண்டிகள்ங்கிற அடிப்படைக்குள்ளேயும் இது மாதிரி வருது. இது எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணுறதில்லை, யாரோ ஒருத்தருக்கு ப்ராப்ளம் பண்ணுது. அந்த யாரோ ஒருத்தர் நம்மில் யார் என்று தெரியாது, அதுதான் பிரச்சனை. யாரோ ஒருத்தருக்கு அது புற்றுநோயை கொடுக்குது, யாரோ ஒருத்தருக்கு அது குடல் அலைச்சலை கொடுக்கிறது என்றால் அது யார் என்று தெரியாத வரைக்கும் அத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை தானே. எப்படி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நண்பர்களை, நம் உணவின் மீது மிக 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 அக்கறையாக இருக்க வேண்டிய காலம். இந்த மரபு மாதிரியான விஷயங்கள் திருவிழாக்களாக கொண்டாடும் போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அன்றாட சமையல் அறையில் அது வரணும். கொஞ்சம் கொஞ்சம் வீடுகளுக்கு வந்திருக்கு. அதில் ஒரு சின்ன மனநிறைவு எங்களுக்கெல்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் திணை அப்படின்னா நான் போய் கடையில் போய் திணை அரிசி வேணும் அப்படின்னு கேட்டால் என்னை கிண்டல் அடிச்சிருக்காங்க. குறிஞ்சி திணையா முல்லை திணையா சார் அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணியிருக்கான் அந்த கடையில். ஆனால் இன்றைக்கு எல்லா கடைகளிலும் திணை அரிசி விற்பனை செய்யப்படுது. அது ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மாழ்வார் ஐயா மாதிரியான, பாமையன மாதிரி, நெல் ஜெயராமன் மாதிரி பல பேருடைய முன்னெடுப்புகள் இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக நகர்ந்திருக்கிறது. ஆனால் பயன்பாட்டு பொருளாக எல்லோரும் கொண்டு வந்திருக்கான்னு கேட்டால் இன்னும் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னா, எங்களுக்கு தெரியும், நம்பர் தெரியும், எத்தனை டன் இங்கே விற்பனை ஆகிறது, எத்தனை டன் உற்பத்தி ஆகிறது. மிக குறைவாகத்தான் இருக்குது. இன்றைக்கும் கவுனி அரிசியை விற்க முடியாமல் குத்த வைத்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் தான் இருக்காங்க. கவுனி அரிசியை பற்றி பேசிட்டே இருக்கோம். சார் 120 ரூபாய்க்கு நான் கொடுக்க இருக்கேன் சார், யார் வாங்காங்கன்னு தெரியல, எனக்கு எங்கே விற்கணும்னு தெரியலன்னு விவசாயி இருக்காங்க. ஏன் அந்த நிலைமை இருக்கிறது என்றால் இன்னும் அது முழு பயன்பாட்டில் நம்மக்கிட்ட வரல. சில பேர் ரொம்ப கோபமாக என்கிட்ட அன்றைக்கி கூட ஒரு மேடையில் பேசிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வேகமாக என்கிட்ட கேட்டுச்சு, சார் 100 ரூபாய்க்கு விலையாற்றிட்டீங்க சார், அரிசி 40 ரூபா தான், அப்போ ஒன்லி பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த தானியமா, பணக்காரங்களுக்காக தான் நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களான்னாங்க. அவங்களுக்கு அந்த லாஜிஸ்டிக்ஸ் புரியலை. அரிசி விளையிற அளவுக்கு சிறுதானியம் டன்னாக விளையாதுமா, அது குறைவாக தான் விளையும். உற்பத்தி செய்கிறவங்க மிக குறைவாக இருக்காங்க, பயன்படுறவங்க கூட இருக்காங்க. இன்றைக்கும் 15% தான் சிறுதானியம் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது. 85% கர்நாடகத்துலேயும் ஆந்திராவிலையும் மத்திய பிரதேசத்துலேயும் தான் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. சற்று விலை கூட இருக்குது. ஆமாம் இருக்கட்டுமே, போய் நீங்கள் போய் ஒரு அடுத்தப்பில் ஒரு தலை படம் வருதுன்னா 160 ரூபா கொடுத்து போய் பார்க்குறோம்ல, 3 மணி நேரம் பார்க்குறதுக்கு. அவ்வளோ பேரும் அலைபேசிக்கு மாதம் 499 ரூபா கொடுத்து அலைபேசியில் எத்தனை படத்தை தரவிறக்கம் பண்ணி பார்க்குறோம். ஒரு 40 ரூபாய் அரிசிக்கு கூட கொடுத்து கோடாடு கோடி உயிரிகளை, மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுவையும் உயிர்களையும் காப்பாற்றுவோம் என்பதற்காக 40 ரூபாய் கூட கொடுப்பதில் என்ன தப்பு? கொஞ்சம்
ஆர்கானிக் உணவுகள் சற்று விலை கூட இருக்கட்டும், குறைய வேண்டாம். அதற்காக நம் உழைப்பில் ஒரு சிறு பகுதியை நமக்கு பேர் தெரியாமல் உழைத்து கொண்டிருக்க அந்த நுண்ணுயிர்களை பாதுகாப்பதற்காக கொடுப்போம் நண்பர்களே. இந்த மரபு உணவுகள் சாப்பிட சாப்பிட நம்ம ஆரோக்கியம் மட்டும் நல்லா இல்லை, இவை மட்டும் சக்கரை வியாதி குறையுங்கிறதுக்காக மட்டும் இதை சொல்லலை. நம்மாழ்வார் சார் முதல்ல சொன்னது சக்கரை வியாதிக்காக அவர் எழுதலை. நெல்ஜெயமராமன் திரும்ப திரும்ப மரபு பயிர்களை சொன்னதுக்கு காரணம் ரத்த கொதிப்பு வராது, புற்றுநோய் வராதுக்காக இல்லை. இங்கே இருக்க பாக்டீரியா நல்லா இருக்கும், இங்கே இருக்க உயிர் பன்மயம் பாதுகாக்கப்படும், இங்கே இருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் அற்புதமான ஒரு உலகம், அன்பு நிறைந்த ஒரு உலகம். அந்த உலகத்தில் எல்லா உயிர்கள் மீதும் நாம் பற்றோடு இருக்கோம். இந்த கண்ணுக்கு தெரியாத நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற, நம் வயிற்றுக்குள் உழைத்து கொண்டிருக்கிற உயிர்களாக இருக்கட்டும், இந்த மண்ணுக்குள் கண்ணுக்கு தெரியாமல் உழைத்து கொண்டிருக்கிற உயிர்களாக இருக்கட்டும், இரண்டையும் போற்றி வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.